ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், ஞான வீடு, வித்யாகாரன் புதனின் ஞான அறிவு வீடு. அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறவங்க நல்லா இருக்குங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு ராஜயோகாதிபதி வரப்போகிறார் குரு பகவான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறக்க போகுது, மிதுன ராசி ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னொரு அருமையான விஷயம், உங்கள் ராசிக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் முழுமையாக கிடைக்குது. உங்கள் வீட்டுக்கு, மிதுன ராசி நேயர்கள் வீட்டுக்கு ஸ்ரீதேவி வாசம் செய்கிறா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல சுபவர்க்கம் எடுத்திருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரம் ஏறுறாரு. வருகிற 14ஆம் தேதி 14/5/2025 அவர் சுபவர்க்கம் எடுக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சித்திரை 31ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சாரம் எடுக்கிறது, அருமையான அமைப்பு. லட்சுமி நாராயண யோகம் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் நடக்குது. ஸோ நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. 14/5/2025 31/5/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்கள் அருமையான நாட்களாக பாவிக்கப்படுகிறது. ஏற்கனவே மகாலட்சுமியோட அனுக்கிரகம் மிதுன ராசிக்கு இருக்குது. இப்போ கூடுதலாக வலுப்பெறுகிறது, பலம் பெறுகிறது. சரி நேயர்களே, நான் பலன்கள் சொல்கிறேன், கிரக நிலைகளை சொல்லிட்டு பலன்களையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறோம். மிதுன ராசிக்கு பொது ஜோடத்துலேருந்து நிறைய வீடியோ. மிதுன ராசிக்கு ஒரு பெரிய லிஃப்ட்டை கொடுத்தது மிதுன ராசி தான், மிதுன ராசி நேயர்கள் தான். அனைவருக்கும் சிறந்தாலும் தான் நன்றி, பொற்பாதம் தொட்டு வணங்கிக்கிறேன். நியூ வியூவர்ஸ், ரிட்டன் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. இப்போ கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு ராசிக்கு வரப்போகிறாரு 15ஆம் தேதி. 10ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, ராகு நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு கீழே இறங்கிடுவார் 18ஆம் தேதி, மே 18 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். 10ஆம் இடத்துல சுக்கிரன், சனி தான் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல சூரியன், சூப்பர் அருமையான அமைப்பு, ராசிநாதன் இருக்கிறாரு. ஸோ 11ஆம் இடத்துல சூரிய நாராயண யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், வளைபெற சந்திரனாக, ஒளிச்சந்திரனாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தான் சித்ரா பௌர்ணமி, வருகிற 11ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போதைக்கு கிரக நிலை நல்லா இருக்குது. மிதுன ராசிக்கு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது, எபோ ஆவரேஜாக இருக்குது. 175% நல்லா இருக்குது. 25% தசாபுத்தி சரியில்லாதவங்க, கிரக நிலைகள் சரியாதவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். வர வர அது சரியாக போயிடும், நாட்களாக அது சரியாக போயிடும். உங்களுக்கு கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா, செவ்வாய் தான் 2ஆம் இடத்துல குருஷியில் இருக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே அதுவும் மாறிடும். 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, கொஞ்சம் அதிர்ஷ்டக்கட்டையாக இருக்கும் நேரம். சில காரியங்கள் தடப்படும், இழுன்னு இழுக்கும். அதுபோக ராசிக்கு அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சில தேவையில்லாத விஷயங்கள், அலைச்சல்கள், தேவையில்லாத விஷயத்தில் தலையாக குனிறது, மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது, மற்றவங்க செஞ்ச தப்புக்கு தான் நீங்கள் பதில் சொல்கிறது, இப்படி சில அமைப்புகளாக இருக்கும். எதிர்பாராத இடமாற்றங்கள், 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாருன்னா அதெல்லாம் செய்வார். நம்ம எதிர்பார்க்காத சில சமூகங்கள் நடக்கலாம். சரியா நேயர்களே, அது இப்போதைக்கு மிதுன ராசி நேயர்கள் இருக்குது. அதுபோல் தவப்பன் வழியில் சில பிரச்சனைகளும் இருக்குது. தவப்பனுக்கு உடல்நிலை ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை, அப்பாவுக்கு உடல்நல பிரச்சனைகள், அப்பா வழியில் சில பிரச்சனைகள், அப்பா வழியில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது, சுகம் இல்லாமல் போயிடுது, அப்பா வழி உறவுமுறையில் ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி சில அசுப குணங்கள்லாம் கொடுப்பாரு. 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8, 9 கூடிய சனி பகவான் ராகுபடியில் இருக்கிறதுனால இது ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கும். அவர் ராகுபடியிலேருந்து வெளியே வந்துட்டார், இன்னும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இதுதான் ராசியை சுற்றி நடக்கிற கிரக நிலையோட அமைப்பு. இப்போ இந்த வீடியோ பதிவு என்னென்னா, சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம் ஸ்ரீதேவி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. ஸ்ரீதேவியை 5 பேர் கூட்டு வராங்க உங்கள் வீட்டுக்கு. அந்த 5 பேர் யார், அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த காலகட்டம் மிக நல்லா இருக்குது. வருகிற 16/5/2025 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்குரிய போராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வருது. சுக்கிரனுக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை. சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம், பரணி, பூரம், போராடம். அன்றைக்கி மதியம் 2:45 மேலே பூராட நட்சத்திரம் வருது. 16/5/2025 சதுர்த்தி திதி, மூல நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்கிறார், அருமையான அமைப்பு. ஒளிச்சந்திரனாக ராசியை பார்க்குறாரு, மிகச்சிறப்பு, நல்ல அருமையான நாள். சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி இரவு 8 to 9 வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா, மகாலட்சுமி படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க. அந்த பூஜை புனஸ்காரத்தெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். சரியா நேர்களே, முன்னாடியே சொல்லிடுறேன், நான் இந்த தகவலை சொல்லிடுறேன். ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். இன்றைக்கி இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் கோயிலில் போய் கும்பிட்றத காட்டில் வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா அந்த ஸ்ரீதேவி அப்படியே உங்கள் வீட்டில் நச்சுன்னு உட்காந்துட்டு நல்ல பலன்களை கொடுப்பா. ரைட்டு. இப்போ வீட்டில் ஸ்ரீதேவி இருக்கானா எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா, ஸ்ரீதேவினா மகாலட்சுமி தான், அஷ்டலட்சுமிகள் தான். அஷ்டலட்சுமிகளும் வந்துடும், நவநிதிகளும் வந்துடும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடம் வலுப்பட்டுரும். ஏன் இப்போ மே 15ஆம் தேதி 9ஆம் இடம் வலுப்பட்டுரும். 9ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலுமே 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை வந்துடும். மே 15லேருந்து 9ஆம் பார்வையால் குரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அந்த பாக்கியலட்சுமியோட அதிர்ஷ்டமும் கிடைக்கும். 9ஆம் இடங்கிறது நவநிதி, 8ஆம் இடங்கிறது அஷ்டலட்சுமி. ஸோ அஷ்டலட்சுமி நவநிதிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க போகிறாங்க. எப்படி சார் லட்சுமி வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு
விருப்பப்படுறவங்க வந்து நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கடைப்பிடிங்க, நல்ல விதமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் நேயர்களே, தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க அனைவரும் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒரு கிரெடிட் கொடுங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. மகாலட்சுமிக்கு அதான் பிடிக்கும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை எப்போவுமே வந்து சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சுக்கணும். வீட்டில் வந்து எப்போவுமே மகாலட்சுமிக்கு கோலம் போடணும். வீட்டு வாசத்தில் வந்து கோலம் போடணும். மாக்கோலம் போடலாம், மாக்கோலம் போட முடியாதவங்க கோலப்பொடி வச்சு கூட போடலாம். அதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது போக கோலம் போட்ட இடத்துல பூக்களை வைக்கணும். சரியா? கோலம் போட்டு நடுவில் ஒரு பூ வைக்கணும். வாசலில் பூ வைக்கணும். சில பேர் நிலவாசலில் கூட பூ வைப்பாங்க, அது நல்லதான். இல்லைன்னா முன்னாடி ஒரு தாமரை பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அது மேலே பூக்கள் இதழ்களை போடலாம். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற தான். பெரிய பெரிய பங்களாலாம் அதெல்லாம் செய்வாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் ஒரு பித்தளை பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி அதில் வந்து இதழ்களை போட்டுருவாங்க. ரோஜாப்பூ இதழ்கள் இதை போட்டு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா செந்தாமரை பூவும் போடலாம், மிகச்சிறப்பு. காலை மாலை 2 நேரங்களில் விளக்கேற்றணும். இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க வந்து சிறப்பாக செய்யுங்க. விளக்கேற்றணும். அதே மாதிரி வீட்டில் நல்ல வாசம் இருக்கணும். நறுமண பொருட்களை அடிக்கடி யூஸ் பண்ணணும். சாம்பிராணி போடணும், பக்தி கொளுத்தணும். அது போக வந்து சந்தனம், ஜவ்வாது இது அதிகம் யூஸ் பண்ணணும். இந்த பொருட்களோட டப்பாவை திறந்து வச்சுருக்கணும். ஏலக்காய், கிராம்பு இது மாதிரி வாசனை பொருட்களை அடிக்கடி யூஸ் பண்ணணும். அந்த பொருட்கள் நிறைய இடத்துல படுற மாதிரி இருக்கணும். பூஜை அறையில் பச்சை கற்பூரம் இருக்கணும். பச்சை கற்பூரம் பூஜை அறையில் இருந்தாலே பூஜை அறை வந்து நறுமணமாக இருக்கும். வீட்டில் ஒரு நறுமணம் கமலும். சதாங்கம் போடணும். சதாங்கம்னு ஒரு பொருள் இருக்குது, சாம்பிராணி. அதில் சில பொருட்களில் கலந்துருக்கும். சதாங்கம் வந்து காலையில் ஒரு தடவை பூஜை அறையில் போட்டு விட்டிங்கன்னா அன்றைக்கி முழுக்க வீட்டில் ஒரு நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி பூக்கள் ரொம்ப முக்கியம். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செந்தாமரைப்பூ இதெல்லாம் வந்து மகாலட்சுமி பிடித்த பூக்காக பார்க்கப்படுகிறது. கனகாமரம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. வாசனையற்ற பொருட்களை வந்து மகாலட்சுமி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் சீதேவி தங்கி இருப்பா. அதுபோக வந்து சங்கு, நெல்லிக்காய், தாமரைப்பூவில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. வீட்டில் சங்கு இருக்கணும். நெல்லிக்காவும் வீட்டில் எப்போயுமே இருக்கணும். நெல்லிக்காய் வந்து நீங்கள் பூஜை அறையில் யூஸ் பண்ணுறீங்களா, ஃப்ரிட்ஜில் இருக்கணும். நெல்லிக்காய் வந்து எப்போயுமே வீட்டில் இருக்கணுங்க. நெல்லிக்காய் எந்த வீட்டில் இருக்கோ அங்கே வந்து மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாள். சரியா? இது வந்து பெரிய ஒரு சூட்சுமம். நெல்லிக்காயில் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது. அதனால தான் அதியமானுக்கு வந்து அவ்வைப்பாட்டி நெல்லிக்காய் கொடுத்தா, ஒரு அருமருந்தாக கொடுத்தா. உடம்புல உள்ள அனைத்து வியாதியும் நீக்கிறது வந்து நெல்லிக்காய் தான். உடல்நிலை சமநிலைப்படுத்துறதும் நெல்லிக்காய் தான். ஸோ அதில் மகாலட்சுமி பரிபூர்ணமாக கொடுக்கறதுனால நெல்லிக்காய் வந்து வீட்டில் இருக்கணும். பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம், ஒரு நெல்லிக்காய் வச்சுக்கலாம். வாடனை பருவம் மாற்றிக்கலாம். சங்கும் தாமரைப்பூவும் யூஸ் பண்ணிக்கலாம். சங்கு வந்து எதுவுமே ஆகாது. வலம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். வலம்புரி சங்கு பூஜை அறையில் இருக்கணும். அது சிவப்பு துணி, மஞ்சள் துணி, சரியா? அதில் வந்து அந்த வலம்புரி சங்கை வச்சுக்கலாம். சரியா? அந்த துணி மேலே வச்சுக்கணும். சிவப்பு அல்லது மஞ்சள் துணியை விரித்து அது மேலே அந்த சங்கை வைக்கலாம். வெள்ளை துணியில் வைக்கலாம். வெள்ளை கலரும் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து வீட்டுக்கு வர பெண்கள், சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுக்கணும். போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பிவிடணும். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து அவங்களை அனுப்பிவிடணும். வீட்டுக்கு வரவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும். சரியா? தண்ணி கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து அவங்க வழியாக உங்கள் வீட்டுக்கு வருவாள். அடுத்து வந்து தினமும் ஒரு வேளை வந்து ஒரு பிடி அரிசி எடுத்து நீங்கள் பாத்திரத்தில் போடணும். உங்கள் வீட்டிலே அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதிலேருந்து ஒரு பிடியை எடுக்கணும். இதை பெண்கள் தான் செய்யணும். காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி, மதிய சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடியை எடுத்துகிட்டு அஷ்டலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் போடணும். அந்த பாத்திரம் வந்து தாமரை பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம் அல்லது வந்து வெங்கல பாத்திரமாக இருக்கணும். எவர் சிலர் பாத்திரமாக இருக்கக்கூடாது. மண் பாத்திரத்துலையும் போடலாம். ஸோ 4 விதமான பொருட்கள் உள்ள பாத்திரத்தில் போடலாம். அந்த பாத்திரம் வந்து மண்ணால் செஞ்சுருக்கணும். மண்பானையாக இருக்கலாம், பித்தளை பாத்திரமாக இருக்கலாம், செம்பு அல்லது வெங்கல பாத்திரமாக இருக்கலாம். அடுத்து வந்து மறக்காமல் ஒன்று செய்யணும். அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சில பேர் வந்து பூஜை புனஸ்காரத்துக்காக சமைச்சுக்குருவாங்க. அதை சமைச்சு நீங்கள் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கூட சாப்பிடலாம். இல்லைனா கடவுளுக்கு கொடுத்துடலாம். கோயிலில் போய் அன்னதானத்தை கொடுக்கலாம். அதுவும் சிறப்பு தான். சரியா? கோயில் விசேஷம் வந்துச்சுன்னா அன்னதானம் கொடுக்கலாம். இப்போல்லாம் கோயிலில் அன்னதானம்லாம் அரிசி வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே டொனேஷன் தான், காசு தான், சிட்டியை போட்டுதானுங்க. அதனால் நம்ம வீட்டிலே ஒரு விசேஷம் வர்ற அன்றைக்கி அதை வந்து நம்ம வந்து சமைச்சு படையெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் நம்ம சௌரியம்தான். காலையிலும் சாயந்தரமும் வெங்கடேச சுப்ரபாதமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கேட்கணும். சரியா நேர்களே? வெங்கடேச சுப்ரபாதங்கிறது வந்து நம்ம படிக்க முடியாது, சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதை டிவிலையோ இல்லைன்னா யூடியூப்லேயோ போட்டு கேட்டுக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லலாம். காலையில் சொல்லலாம், இல்லை சாயந்தரம் சொல்லலாம். சரியா நேரில்? பூஜை அறையில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்கிறது வந்து மகாலட்சுமியுடைய அனுக்கிரம் இருக்கும். ஏன்னா விஷ்ணு நாமத்திலே மகாலட்சுமி இருக்கா, பெருமாளுடைய மார்பில் தான் இருக்கா. நான் உங்களுக்கு பலன்களை பின்னாடி சொல்கிறேங்க, கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் மிதுன ராசிக்கு வந்து அனுக்கிரம் என்ற நிலையில் இருக்கிறா. சுக்கிரன் வடிவில் இருக்கிறா. சரியா? சுக்கிரன் அடுத்த ராசிக்கு 10 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு போய் கர்மஸ்தானத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கேந்திர கோணத்தில் இருந்துக்கிட்டு கேந்திர கோணத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு. ராசிநாதன் நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறாரு. ஸோ அது வந்து லட்சுமி நாராயண யோகம் ராசிக்கு 10 11ஆம் இடத்துக்கு அடுத்தடுத்து வரதுனால இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பாக செஞ்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இப்போ மிதுன ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் லோ கிளாஸாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி, சூப்பர் அப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, மல்டி மில்லியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்.
பணம் இருக்கிறவங்ககிட்ட வியாதி இருக்கும், வியாதி இருக்கிறவங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கும். சரியா? சில வீட்டில் 2 இருக்கும், ஆனால் மற்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட்டு, ஒவ்வொரு தேவைகள் பூர்த்தி ஆகாமல் இருக்கும். எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா. அடுத்து வந்து விஷ்ணுவோட சகசரநாமத்தை சொல்லலாம். நிறையா இருக்குது, விஷ்ணு சகஸ்ரநாமம் நிறையா இருக்குது. மிதுன ராசி ஏற்கனவே விஷ்ணு அனுக்கிரம் பெற்ற ராசி, புதனின் ஆட்சி வீடு, ஞான வீடு. நீங்களாம் வந்து நல்ல மந்திரத்தை சொல்லலாம். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, சீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷனில் அமர்ந்தவனை போற்றி, பாடலாத்திரி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சிறுங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜரை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அழகி சிங்க நரசிம்மரை போற்றி, சங்கசக்கரதாரியை போற்றி. இப்படி நிறைய நாமம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சிலவரை சொல்லியிருக்கிறேன், நீங்களும் சொல்லலாம். நிறைய சுலோகம் இருக்குது. ஆழ்வார்கள் பாடிய சுலோகம் நிறைய இருக்குது. 12 ஆழ்வார்கள் பாடிய சுலோகம் நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை சொல்லலாம். சரியா நேர்களே? அதுபோக வந்து உங்கள் ராசிக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதையும் சொல்லணும். மிதுன ராசிக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். சரியா நேர்களே? அந்த மந்திரத்தை வேணால் அந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மந்திரத்தையும் வாய்ப்பு இருக்கிறவங்க சொல்லுங்கள். அடுத்து வந்து வில்வம் வந்து சிவனுக்கு உரிவாக இருந்தாலும் மகாலட்சுமி அதில் இருக்கிற வாசம் பண்ணுறா. அதனால் வில்வலையை கொண்டு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணலாம். என்றைக்கு பண்ணணும் சார் அப்படின்னா 16/5/2025 வைகாசி 2 இரவு 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. மகாலட்சுமி படத்தை தொடச்சி குங்குமம் சந்தனம் வச்சு விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க. விநாயகர் மகாலட்சுமிக்கு குலசாமி படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிடுங்க. மகாலட்சுமிக்கு வந்து நைவேத்தியம் 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்சுருங்க. கண்டிப்பாக வெத்தலை பாக்கு இருக்கணும். அடுத்து வந்து பாலில் ஜீனியை போட்டு காய்ச்சி வச்சுருங்க. போதும், ஒரே ஒரு பொருள் போதும். இல்லைன்னா பாயாசம் வைக்கலாம், வெள்ளை கலர் பாயாசம். ஆனால் அந்த பொருள் வெள்ளை கலரில் இருக்கணும். பால் அல்லது பால் பாயாசம் வச்சு பூஜையை முடிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு முன்னாடி தாமரை கோலம் போடணும். சரியா நேரில்? வீட்டுக்கு முன்னாடி தாமரை கோலம் போடலாம். பூஜை அறையில் சின்ன கோலம் போட்டு 5 முக விளக்கை ஏற்றி வைக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோக வந்து வீட்டுக்கு மகாலட்சுமி கூட்டு வரதுக்கு 5 பேர் உதவி பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வரணும்னா 5 அறிகுறிகள் தெரியும். அந்த சீதேவி வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்க போகிறா அப்படின்னா 5 அறிகுறிகள் தெரியும். அவள் சீதையை வந்து வீட்டில் குடியிருச்சிட்டானா உங்களுக்கு சீதனத்தை கொடுப்பா. ஏன்னா அவள் வந்து பாக்கியத்தை கொடுக்குறவ, பாக்கியலட்சுமி. அவங்க பாக்கியஸ்தானத்துக்குரியவனும் சனி பகவானும் இப்போ சுக்கரன் கூட தான் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தர்ம கர்ம ஸ்தானங்கள் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியும் இருக்கிறாரு, பாக்கியாதிபதியும் இருக்கிறாரு, பஞ்சமாதிபதியும் இருக்கிறாரு. அஷ்டம, தர்ம, பஞ்சம 3 ஸ்தானாதிபதிகளும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இது மாதிரி பூஜை புனஸ்கார கைங்கரியங்களை பண்ணிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் வசப்படும். நீங்கள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சீக்கிரம் அது வந்து சார்ட் அவுட் ஆயிரும். அந்த பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்ந்து நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா? பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், நல்ல விதமாக இருப்பீங்க. ஓகே, இப்போ மகாலட்சுமி யார் சார் கூட்டு வரா அப்படின்னா அந்த சீதேவியை, அன்னை தேவியை வந்து 5 பேர் அழைச்சிட்டு வராங்க. வந்து பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போடணும். சில நேரத்தில் பசுமாடு வீட்டுக்கு முன்னாடியே வந்து கோமியம் இருக்கும், சாணம் போடும். இதெல்லாம் நல்ல சகுனம். வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு சாணம் போட்டுச்சுன்னா அங்கே மகாலட்சுமி இருக்கிறா, அந்த வீட்டுக்கு வரப்போகிறான்னு அர்த்தம். அடுத்த வீட்டில் வந்து வெள்ளை கலர் பள்ளி இருக்கும். வெள்ளை கலர் பள்ளி வீட்டில் நடமாட்டம் இருக்கும். செவத்துலலாம் அங்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பறவைகள், மைனா, கிளி, புறா, இந்த 3 பறவைகளும் வீட்டை சுற்றி வரும், மரத்தில் இருக்கும். அந்த பறவைகளோட சத்தம் கேட்கும். அடுத்து வந்து வண்ணத்து பூச்சிகள் செடியில் வந்து வந்துட்டு போகும். செடியில் உள்ள பூக்களை வந்து தேநீர், அந்த மகரந்தத்தை குடிக்க வரும். சரியா? வண்ணத்து பூச்சிகள் தேன் எடுக்க வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து வீட்டில் வந்து துளசி செடி, கற்பூரவள்ளி, ஓமவள்ளி இதுவாக வளரும். நம்ம சில பேர் வந்து தானாக அந்த செடியை வளர்ப்பாங்க. சில பேர் வீட்டில் அதுவாக வளரும். எப்படியோ வளர்ந்துடும். ஒரு இடத்துல பார்த்தோம்னா அந்த கற்பூரவள்ளியோ ஓமவள்ளியோ வந்துடும். சரியா? இந்த செடிகள் வந்து உங்கள் வீட்டில் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி அங்கே வந்துட்டான்னு அர்த்தம். இது ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து 5 விதமாக. சரியா நேர்களே? 1 வந்து தாவரம், 4 வந்து உயிரினம். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து வீட்டுக்கு இந்த 5 பேர் போக வீட்டுக்கு வந்து சுமங்கல் பெண்கள் அடிக்க வர வரணும். சுமங்கல் பெண்கள், அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகணும். சரியா? அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து பேசிவிட்டு அவங்க வந்து வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா மகாலட்சுமியுடைய வாசம் இருக்கும். அடுத்து வந்து முக்கியமானது இதுதான். 5வது குழந்தை, பெண் குழந்தை, குறிப்பாக பெண் குழந்தை வந்து வீட்டில் நடமாட்டம் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் எப்போயுமே குழந்தை நடமாட்டம் இருக்காது. ஒரு காலத்தில் இருக்கும், அப்புறம் எல்லோரும் பெரியவங்க ஆயிடுவாங்க. அப்படி இருந்தாலுமே பக்கத்து வீட்டு குழந்தைகள் வரணும். அதை நீங்கள் பழகிக்கணும். அக்கம் பக்கத்தில் யாரும் குழந்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பழக்கம் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் அந்த குழந்தை நினச்சா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகணும். வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனாலும் பரவாயில்ல.
அந்த குழந்தையோட நடமாட்டம் வீட்டில் இருக்கணும். அந்த குழந்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஓடி ஆடி விளையாடணும். அந்த குழந்தை கொலுசு போட்டிருந்தோன்னா கூடுதல் சிறப்பு. கொலுசு போட்டு உங்கள் வீட்டில் அங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுருந்துச்சுன்னா அந்த கொலுசு சத்தத்திலே மகாலட்சுமி உட்காந்துருவாங்க. 5 வயது பெண் குழந்தை, சரியா? அது அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு மூத்த குழந்தையாக இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு. இப்படி ஒவ்வொன்றிலுமே கிளாரிட்டி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் மூத்த குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மூத்தது பெண் குழந்தையாக பிறந்தால் அந்த ஆள் நல்லா அதிர்ஷ்டக்காரனாக இருப்பான். அவனுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணமாகி ஒரு தம்பதிகளுக்கு மூத்தது பெண் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அடுத்து கொத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, அந்த தாய் தப்பை நல்லா இருப்பாங்க. தகப்பனை வந்து நல்லா சம்பாதிப்பான், பிரச்சனை இல்லாமல் பிள்ளையை வளர்ப்பான். ஏன்னா மூத்த குழந்தை பிறக்கும்போது மகாலட்சுமி முதல் குழந்தைய வந்து பிறக்கிறா, சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆமாம் சார், எனக்கு வந்து மூத்த பெண் குழந்தை தான், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கிறேன், நேரடியாகவும் பார்த்துருக்கிறேன், ஜாதகத்திலையும் பார்த்துருக்கிறேன். நம்மளும் டெய்லி ஒரு 3-4 ஜாதகம் செக் பண்ணுறேன், ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்கோம். அனுபவ ரீதியாக மூத்த பெண் குழந்தை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. மற்ற பிரச்சனைகள் எதனாச்சும் இருக்கும், வீடு மனை கட்டி நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு தான் இருப்பாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைங்கிறது என்றைக்குமே இருக்க தான் செய்யும். உயிர் இருக்கிற பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதோட தாக்கம் வந்து நம்மளை பெருசாக இது பண்ணக்கூடாது. அதோட தாக்கம் வந்து பெருசாக இருக்கக்கூடாது. அதுதான் மனுஷன் வந்து அந்த இடத்துல தான் பிரச்சனைக்கு ஆள்படுறான். அதாவது ஒரு பிராபலத்தினுடைய வீரியம் தாங்குகிற சக்திக்கு மீறி போகுது அப்படின்னா அவன் வந்து கஷ்டப்படுறான்னு அர்த்தம். உள்ளே இருக்குது, கை கடக்கமாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ரைட்டு. இப்போ வந்து குடும்பத்தில் மூத்த பொண்ணு பிறக்கிறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் 5 வயசு பெண் குழந்தையோடைய நடமாட்டம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி கண்டிப்பாக வீட்டில் இருப்பாள். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த 5 பேர் வந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமியை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ண வைப்பாங்க. 5 பேர் மகாலட்சுமியை கூட்டு வருவாங்க, சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான். சாத்தியப்படும், இல்லைன்னா நம்ம அதை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். சரியா நேரில் கிரியேட் பண்ணி நல்லாயிருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தெல்லாம் பசுமாடு வளர்த்துருக்காங்க வீட்டில். பசுமாடு கண்டிப்பாக வளர்ப்பாங்க, பசுமாடு வளர்ப்பாங்க, பறவைகள் வளர்ப்பாங்க, பயிர்கூலி போடுவாங்க. பயிர்கூலியில் வந்து மகாலட்சுமி இருக்கிறா. பயிர்கூலி போடணும்னா இடம் இருக்கணும், வீட்டுக்கு புறவாசலில் இடம் இருக்கணும். பின்னாடி புறவாசல்னால் பின்னாடி பயிர்கூலி போடுவாங்க. அதில் மொச்சை போடுவாங்க, அவரை போடுவாங்க. மொச்சையிலையும் அவரையிலும் மகாலட்சுமி இருக்கிறா. அவரைக்காயும் மொச்சக்காயுமே தான் மொச்சை போடுவாங்க. மொச்சையில் வந்து மகாலட்சுமி முழுக்க இருக்கிறா. மொச்சை பயிரை வந்து வெள்ளிக்கிழமை வந்து சமைச்சு சாப்பிடணும், சரியா? நைவேத்தியம் கூட பண்ணிக்கலாம். மொச்சை பயிரை இது பண்ணி கூட சாமிக்கு வைக்கலாம். மொச்சையில் வந்து சுக்கரனோட ஆதிக்கம் இருக்குது. ஸோ மொச்சை பயிரிலும் வந்து மகாலட்சுமி இருக்கிறா. ஸோ அது பயிர்கூலி போடுறதுலேயும் மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது. வீட்டில் கற்பூரவள்ளி, துளசி, ஓமவள்ளி 3 செடி வளர்த்தாலும் மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து சாமானியப்பட்ட மக்களுக்கும் சாத்தியப்படக்கூடிய ஒன்று. அதுபோல் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு 4-5 பொருட்களை வந்து கடையில் போய் வாங்கிட்டு வரணும். அதாவது அடிக்க ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கணும். கல் உப்பு வாங்கணும், பால் வாங்கிட்டு வரணும், டெய்லி வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும், சரியா? அதை வந்து வீட்டில் இருக்க ஆணவ பெண்ணாக வாங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக மகாலட்சுமியோட அந்த ஸ்பரிசம் இருந்துகிட்டே இருக்கும். தேன் வாங்கலாம், தாமரைப்பூ வாங்கிட்டு வரலாம். தாமரைப்பூ வாங்கிட்டு வந்து அந்த இதழ்களை எடுத்து மாலையாக கோர்த்து சாமிக்கு போடலாம். சில பேர் முழு பூவாக கூட வைக்கலாம். இதில் வந்து இருக்குது. அதுபோல் கற்கண்டு, சரியா? கற்கண்டுலேயும் மகாலட்சுமி இருக்கிறா, இனிப்பு பொருளையும் மகாலட்சுமி இருக்கிறா. இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், சரியா நேரில்? இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வர பொருட்களில் இந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். அதுபோல் வெள்ளி கிண்ணம் இருந்துச்சுன்னா அதில் நாணயங்களை போடலாம், பூஜை அறையில் வைக்கலாம். வெள்ளி கிண்ணத்தில் ₹1 காயின்ஸை போட்டு பூஜை அறையில் வச்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குபேர சிலையை வைக்கலாம். குபேரன் சிலையை வாங்கி வீட்டில் வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன், ஏன்னா பட்ஜெட்டுக்கு விட்டு தான் வரணும். ரொம்ப செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கையில் உள்ள காசு போயிடக்கூடாது. திட்டமாகவும் இருக்கணும், அது வந்து திவிட்டாத இன்பத்தையும் கொடுக்கணும், ரைட் நேர்களே? இப்போ வந்து மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் அனுக்கிரகம் பண்ணுறா, வாசம் பண்ணுறா. அதை கூட்டு வருவர் யார், அதை சொல்லிட்டேன். இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா அந்த சீதையுடைய சீதனம் உங்களுக்கு கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் பொட்டு வச்ச தங்கக்கூடமாக இருக்கலாம், ஊருக்கு மகுடமாக இருக்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10-11ஆம் இடங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்படுகிறது, 4ஆம் இடம் வலுப்படுகிறது. ஸோ சுகஸ்தானமும் கேந்திரஸ்தானம் வலுப்படுறதுனால நீங்கள் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலவுக்கு போகிறீங்க, சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வருகின்ற காலம். சரி நேர்களே, பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து புதன் சாரம் வாங்குறாரு. 5 வருட கூடையவன் 1 நாள் கூட சாரத்தை வாங்குறதுனால குடும்பத்தில் தாயாரோட அன்பு இருக்கும், தாய் வழி சீதனம் கிடைக்கும். அதுபோல் தாய் வழியிலிருந்து நிறைய பொருட்கள் கிடைக்கும், தாய் சொத்துக்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தாய் மாமனால் ஆதரவு இருக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அவங்க படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். குறிப்பாக +2 படித்த மாணவர்களுக்கு அவங்க வேண்டிய இடம் கிடைக்கும். 4ஆம் இடம் உயர்கல்வி, 5 கூடையவன் புத்திர ஸ்தானாபதி, அவர் 4 கூடையவன் சாராக இருக்கிறதுனால உங்கள் புத்திரர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும், நினைத்த கோர்ஸ் கிடைக்கும். அதுபோக வந்து 12 கூடியவன் 1-4 கூடையவன் சாரத்தை போகிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே லாபம் இருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். 12ஆம் இடம் நிம்மதியை குறிக்கும். ஸோ ஒரு நிம்மதியை கொடுக்கும். நிம்மதி தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப வேண்டிய. மிதுன ராசிக்கு வந்து நிம்மதி தான் வேணும்,
சரியா? நிம்மதி இருந்தால் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சரியாயிருவீங்க. ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சரி, அலைஞ்சு திரிஞ்சு வந்தாலும் சரி, நைட்டில் நிம்மதியாக தூங்கணும்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். ஸோ நிம்மதி இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்க குரு ராசிக்கு வந்துட்டாருன்னா நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 7, 10 கூடியவன் வந்து 12ஆம் இடத்துல இருந்தார்னா 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சில முட்டல் முரசல் இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக, கடந்த ஒரு வருஷமாக. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். நண்பர் விஷயத்திலும் சரி, சொந்த பந்த விஷயத்திலும் சரி, அக்கம் பக்கத்திலும் சரி சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா அவர் 7க்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தார். 12ஆம் இடத்துல இருந்ததுனால அயனசேன போகத்தில் சில பிரச்சனைகள். ஆனால் 12ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அயனசேன போகம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் சில விஷயத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். மனசுக்குள்ளே ஒரு உளைச்சல் இருந்துகிட்டே இருந்திருக்கும். சுப செலவுகள் நிறையா இருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். எப்போ சுப செலவுகள் குறைஞ்சி போச்சோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிம்மதியாயிருவீங்க. பாக்கெட்டில் வந்து பணத்தோடைய மதிப்பு கூடும், வெயிட் கூடும், பணம் இருப்பு அதிகமாகும். சரியா நேர்களே? குரு ராசிக்கு வந்துட்டு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பஞ்சமஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பாக்கியம் சேரும். இந்த நேரத்தில் சுக்கிரனும் சேர்ந்து வரதுனால அருமையாக இருக்குது. சுக்கிரன், புதன், குரு இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாங்க. 1, 4 கூடையவனும், 7, 10 கூடையவனும், 5, 12 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 6, 11 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார் ஜூன் 6ஆம் தேதி. மிகச்சிறப்பாக இருக்கும். ரூட் கிளியர், அருமையாக இருக்கும். சரியா? அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து பொட்டு வச்ச தங்கக்குடம். பொட்டுனாலே மகாலட்சுமி தான். சரியா? குங்குமம் பொட்டு செந்தூரம்னாலே மகாலட்சுமி தான். அதனால தான் பெருமாள் கோயிலில் வந்து குங்குமம் கொடுக்குறாங்க. ஏன்னா பெருமாளுக்கு உள்ளதே மகாலட்சுமி தான். மகாலட்சுமியை வச்சு தான் பெருமாளுக்கே வந்து மதிப்பு, சக்தியை கொடுக்குறதே வந்து யார்? மகாலட்சுமி தான். பெருமாள் மார்பில் இருந்து பெருமாளை ஏற்கிறவளே அந்த மகாலட்சுமி என்ற சக்தி தான். பெண்களே வந்து சக்தி வடிவம் தான். சரஸ்வதியாக இருந்தாலும் சரி, அன்னை பார்வதியாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, சக்தி வடிவம் தான். இந்த 3 சக்திகளை தான் மும்மூர்த்திக்கு வந்து சக்தியை கொடுக்குது. இவங்களோட அனுக்கிரம் இல்லைன்னா மும்மூர்த்திகளும் செயலிருந்து போயிடுவாங்க. சிவா, பிரம்மா, விஷ்ணு. ஓகே, அது ஒரு பெரிய கதை. அந்த கதைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா ஆதிசக்தி, ஆதி பராசக்தி தான் இந்த மும்மூர்த்தியில் படுத்து அவங்களுக்கு சக்தியை கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை துணையவாக இந்த பிரபஞ்சத்தை நடத்திட்டு இருக்கிறா அந்த சக்தி. அதனால தான் ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான்? என்னடா சக்தி இல்லாதவனா இருக்கான், உடம்புல தெம்பு இல்லையா? அப்படி தான் சொல்கிறோம். தெம்புனா என்ன? சக்தி தான். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு சக்தி வேணும். ஏக்கம்னாலே சக்தி தான். சரியா? ஆற்றல்னால சக்தி தான். அவன் தெம்பு இல்லாதவன்ப்பா, அவங்ககிட்ட சக்தி இல்லை, அவனால் முடியாது அப்படின்னா என்ன? அவங்ககிட்ட சக்தி இல்லை, அவங்ககிட்ட அந்த சக்தி இல்லை. பார்வதியோ, லட்சுமியோ, சரஸ்வதியோ எவ்வளோ இல்லை. சரஸ்வதி இருந்தால் படித்து பெரியாளாக இருப்பான். லட்சுமி இருந்தால் கையில் காசு பணத்தோட பணக்காரனாக இருப்பான். பார்வதியோட அனுசமாக இருந்துச்சுன்னா ஆள் நல்ல ஃபோர்ஸாக, சக்தி, வீரமாக இருந்திருப்பான். கல்வியா, செல்வமா, வீரமா, இந்த 3க்கும் வந்து 30 தேவிகள் தான். ஓகே, அதில் வந்து மகாலட்சுமி வந்து இப்போ வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறா. சரியா? அதனால் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். சரி நேர்களே, இப்போ நம்ம எதுக்கு இந்த சப்ஜெக்டை சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு ஆணுக்கும் சரி அந்த தெம்பு அதை கொடுக்குற வந்து சக்தி தான். ஸோ அதுமாரி எதுலையுமே அதெல்லாம் சரியாக இருக்கும். ஆள் நல்லா சுறுசுறுப்பாக ஜூட்டிக்காக இருப்பீங்க. அப்படி பார்த்தோன்னா பலன்கள் குரு வச்சு தான் சொல்லியிருந்தேன். குரு வந்து இப்போ வந்து ராசிக்கு 5, 9ஆம் இடத்தை பார்க்கறனால அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும், பாக்கியமும் கை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறாரு. ராசியில் இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு செஞ்ச ஷேர் மார்க்கெட் விஷயம் நல்லாயிருக்கும். சரியா? 7, 10 கூடியவன் ராசியில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் மனைவி பேரிலோ கணவன் பேரிலோ சேர்ந்து வேலை செய்யுங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டில் வேலை செய்யலாம். சரியா? மே 15க்கு மேலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. சுக்கிரன், புதன், குரு, சூரியன் 4 கிரகங்கள் நல்லா இருக்குது. செவ்வாயும் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருப்பீங்க, உத்வேகத்தோடு இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். உச்ச சுக்கிர வீட்டில் இருக்குது, பரவாயில்ல. சரியா? 12 கூடியவன் வந்து 3 கூடியவன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்குது. ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு. சரியா நேர்களே? பொதுவாக சூரியன் வந்து மிதுன ராசி ரொம்ப கெடுக்க மாட்டார். சூரியனால் உங்களுக்கு வந்து பெரிய இழப்பும் கிடையாது, பெரிய ஏற்பும் கிடையாது. அதாவது ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. நியூட்ரலாக போயிடுவார் சூரியன் மிதுன ராசிக்கு. எப்போயுமே 3 கூடிய கிரகங்கள் எப்போயுமே நியூட்ரலாக தான் இருக்கும். எந்த ராசிக்கும் சரி 3 கூடிய கிரகங்கள் நியூட்ரலாக போயிடும். சரியா? ஏன்னா உபசேன ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரதுனால நியூட்ரலாக போயிடுவாங்க. முடிஞ்சால் நல்லது செய்வாங்க, கெடுக்க மாட்டாங்க. சரி, அதனால் சூரியனால் அந்த அளவுக்கு கெடுபலன் இருக்காது. மற்ற கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. ராகு கேதுகள் பரவாயில்ல. 3ஆம் இடத்துக்கு கேது வராரு, நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல கேது வந்தாருன்னா சொல்லி அடிப்பீங்க. சொல்லி அடிப்பார் அடி, அடித்தாருன்னா கில்லி அடிதான் அடி, அப்படி மாதிரி சொல்லி விளையாடுவீங்க, கில்லி மாதிரி இருப்பீங்க. 3ஆம் இடத்துல கேது, உபசான ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் கேது வருது, மிகச்சிறப்பு. 9ஆம் இடத்துல ராகு, அப்பா விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், மற்றபடி பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது, நியூட்ரலாக போயிடும். சரி, 50% அவ்வளோதான். நியூட்ரல்னால் 50%. சரி, இப்போ ராகு இறங்கிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ரைட் நேர்களே, பலன்கள் நல்லா இருக்குது. கிரக நிலைகள் வந்து மிக அற்புதமாக இருக்குது. சந்திரன் 2 கூடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி வந்து இப்போ ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல சித்ரா பௌர்ணமி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து இங்கே எங்கே சார் இருக்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து 9/5/2025 ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார், திக்பலம் பெற்றிருக்கிறாரு. நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துல சந்திரன் நல்ல அமைப்பு, குரு பார்வையில் இருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நல்லா இருக்குங்க மிதுன ராசிக்கு. ஆமாம் சார், இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க போடுவோங்க. இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து கேது கூட இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு.
சரியா அடுத்த 2-3 நாளில் குரு வந்து ராசிக்கு வந்துடுவார். குரு பார்வைக்கு வர மாட்டார், அடுத்து தான் வருவார். அடுத்து வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது வருவார். ராசிக்கு 9ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு வரும்போது வருவார். ஓகே, சந்திரன் இன்றைக்கி ராசியில் 4ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பு தான். 2 கூட 4ஆம் இடத்துல இருக்கனால அம்மா வழியில் பணம் கிடைக்கும். அம்மா இன்றைக்கி உங்கள்கிட்ட காசு கொடுத்துருப்பாங்க. தாய் வழி சிறப்பு நல்லா இருந்திருக்கும். வண்டி வாகனம் வீடு மனை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பொருள்கள் நல்லபடி விலைக்கு போயிருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வெளியிலலாம் பணம் வரும். சந்திரன் அதெல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா பொருளுக்குடையவன் அவன் தான், வருமானத்துக்குரியவன் அவர் தான். ஸோ 9ஆம் தேதி 10ஆம் தேதி நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி சொன்னா இப்படி சொல்ல ஆரம்பித்தோம்னா டெய்லி பலன் சொல்லிடலாம். நான் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இப்படி இருக்கும், 11ஆம் தேதி இப்படி இருக்கும், 12ஆம் தேதி இப்படி இருக்கும், அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். கிளை நிலையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சொல்லிட்டே இருக்கலாம். நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா 16ஆம் தேதி பூஜை பண்ணிடுங்க. 16/5/2025 வைகாசி 2 8 to 9 நான் சொன்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குங்க. அடுத்தடுத்து பலன்களை போடுறேன். சரியா நேர்களே? சரி, நட்சத்திராதிபதிகள் எப்படி சார் இருக்கிறாங்க? புனர்பூசம் குருவி நட்சத்திரம் ராசிக்கே வரப்போகிறாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். திருவாதிரை ராகுவி நட்சத்திரம், அவரும் குரு பார்வைக்கு வரப்போகிறாரு மே 18க்கு மேலே. திருவாதிரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுது. மிருகசீரிசம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஜூன் 6ஆம் தேதிக்கு முன்னாடி நல்லாயிருக்கும். ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே கிடைக்க வேண்டிய இன்பங்கள் லாபங்கள் வெகு தொலைவில் இல்லை, கைக்கட்டிய தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வருகின்ற காலம் வந்து மிதுன ராசிக்கு இணக்கமாக இலக்கமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, இலகுவாகவும் இருக்குது. ஸோ எல்லாமே அனைத்தும் வசப்படுற மாதிரி தான் இருக்குது. கை வச்சு எடுக்கிற தூரத்தில் தான் இருக்குது, கை கட்டிக்க தூரத்தில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, இன்பம் இருக்குது, எல்லாமும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பொட்டு வச்ச தங்க குடமாக இருக்க போகிறீங்க, ஊருக்கு மகுடமாக இருக்க போகிறீங்க. சரியா? உங்கள் பேரை இனிமேல் ஊர் சொல்ல போகுது, நல்ல விதமாக பார்க்க போகுது. எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். அதுக்குண்டான தொகை என்னென்னு சொல்லுவான். நிறைய நேரம் அணுகிறாங்க. அந்த சலுகை எப்போவுமே மிதுன ராசிக்கு உண்டு. மிதுன ராசியிலே நிறைய நேரம் எனக்கு பார்க்குறாங்க. பர்டிகுலராக திருவாதிரை நட்சத்திரம் தான் நிறைய வரும். ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்து எனக்கு ஜாதகம் நிறையா வரும். ரிஷபத்தில் எடுத்துகிட்டா ரோஹிணி, இதில் எடுத்துட்டோம்னா மிதுனத்தில் எடுத்துட்டோம்னா திருவாதிரை தான் நிறைய வரும். சரியா நேரில்? கடகத்தில் பூசம் அதிகமாக வரும். ஓகே, அது என்னுடைய சாய்ஸு. இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். சரியா? நான் சில விஷயத்தை கூட சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கள, என்னை பார்க்கல, நேரில் பார்க்கல, முகத்தை பார்க்கல, என்கிட்ட பழகலை, ஆனால் நான் என் பேச்சை கேட்குறீங்க. நம்ம சொல்ல ராசி பலன்களை நீங்கள் நம்புறீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்க. நிறைய நேரில் பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜெல்லாம் எடுத்து அனுப்புகிறாங்க, சிலர் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறாங்க. ஆமாம் சார், இன்றைக்கி நான் பூஜை பண்ணேன்னு சொல்லி அவங்க பூஜை ரூமில் உள்ள ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேர் அதை கண்டிப்பாக செய்கிறாங்க, அந்த வழியில் பின்பற்றுறாங்க, இறையர்களை பெறுறாங்க, நல்லபடியாக இருக்கிறாங்க. நானும் செய்வேன். சரியா நேரில்? நானும் வந்து சொல்கிறது மட்டும் என் கடமை கிடையாது, நானும் ப்ராக்டிக்கலாக செய்வேன். அதுபோக பூக்கள், நிறைய பேர் வந்து பூக்கள் இந்த பூ வைக்குமா அந்த பூ வைக்குமாங்கிறாங்க. பொதுவாக பூக்கள் பூஜைக்கு வந்து முல்லைப்பூ, மல்லிகைப்பூ வைங்க, செவ்வந்தி பூ வைங்க, கேந்தி பூ வைங்க, இல்லைனா தாமரைப்பூ வைங்க. சிவனுக்கு வில்வம் வைங்க, பெருமாளுக்கு துளசி வைங்க. நிறைய நேரில் என்கிட்ட கேட்குறாங்க. இதை ஃபோன் பண்ணியும் கேட்பாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்பாங்க. அது மாதிரி மறிக்குழுந்துன்னு ஒன்று இருக்குது, அதை வைக்கலாம். அது விலை ரொம்ப கம்மி. மறிக்குழுந்து அது ஒரு நறுமணமுள்ள ஒரு பூ தான், அதுவும் பூ தான், இலை மாதிரி தான் இருக்கும். சரியா? மறிக்குழுந்து கொத்தமல்லி செடி மாதிரி இருக்கும். மறிக்குழுந்து தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு பூல ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. மறிக்குழுந்து கதம்பத்தில் வச்சு கட்டுவாங்க. மறிக்குழுந்தையும் சிவனுக்கு வைக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் மறிக்குழுந்து தான் வச்சு பூஜை பண்ணியிருக்கிறேன். இன்னும் நான் மதுரையில் இருக்கிறேன். இன்றைக்கி சித்திரை திருவிழா, தேரோட்டம், பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி பார்த்துட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மறிக்குழுந்து வச்சா நான் சாமிக்கெல்லாம் இது பண்ணியிருக்கிறேன், அர்ச்சனை பண்ணியிருக்கிறேன். மறிக்குழுந்து வைக்கலாம், எல்லா சாமிக்கும் வைக்கலாம். துளசி வந்து சிவனுக்கு வைக்கக்கூடாது, சிவனுக்கும் முருகனுக்கு வைக்கக்கூடாது, பெருமாளுக்கும் அது சாமிக்கெல்லாம் வைக்கலாம். ஆனால் மறிக்குழுந்து எல்லா தெய்வத்துக்கும் வைக்கலாம். இப்படி நிறைய இருக்குது. அடுத்து வந்து வீடியோலலாம் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் 28 நிமிஷம் கெட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய தகவல்களை சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. சரியா நேர்களே? ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லுவேன். கமெண்ட் பாக்ஸில் நானே பலன் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு, திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும், சில ஐஸ்வர்யத்தை, சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.